சூரஜ் திவாரி உத்தரப்பிரதேஷ்ல இருக்க மைன்பூரிங்கிற ஊர்ல ஒரு எளிய குடும்பத்துல பிறந்தவரு. அவங்க அப்பா ராஜேஷ் திவாரி ஒரு டெய்லர். அவரு ஸ்கூல் படிக்கும் போது 12th எக்ஸாம்ல சிபிஎஸ்இல ஃபெயில் ஆயிட்டாரு. ஆனாலும் அவர் விடல, மறுபடி முயற்சி செஞ்சு அதை பாஸ் பண்ணாரு. மும்பைல வேலை தேடி போனாரு. ஆனா அங்க பெருசா எதுவும் வேலை கிடைக்கலன்னு சொல்லி மறுபடி திரும்பி வந்துட்டாரு. 2017ல ஒரு நாள் சூரஜ் டெல்லியில இருந்து ட்ரெயின்ல ஊருக்கு திரும்பி போயிட்டு இருந்தப்போ காசியாபாத் ஸ்டேஷன்ல பயங்கரமான விபத்து. இதுல அவருடைய 2 காலையும் வலது கையையும் இடது கையில 2 விரல்களையும் இழந்துட்டாரு. மனசு உடைஞ்சு அவரு வீட்லயே இருந்தாரு. அந்த நேரத்துல அவருடைய அண்ணனும் இறந்துட்டாரு. இது இன்னும் அவருக்கு பயங்கர துன்பமா இருந்துச்சு. ஆனா சூரஜ் மீண்டும் எழுந்தாரு. ஒரு நாள் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து வாங்க போயிருந்தப்போ அங்க ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு பையனை பார்த்தாரு. அவரு சூரஜுக்கு JNUல இருக்கிற மாற்றுத்திறனாளிகளோட வெற்றி கதைகளை சொன்னாரு. அது சூரஜுக்கு புது நம்பிக்கையை கொடுத்தது. அவரும் JNUவோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அவரு தோல்வி அடைஞ்சாலும் செகண்ட் அட்டெம்ப்ட்ல அவரு வெற்றி அடைஞ்சாரு. அதுல ரஷ்ய மொழி படிக்க சேர்ந்தாரு. JNUல சேர்றதுக்கு சூரஜுக்கு 4000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. ஆனா அவர்கிட்ட சுத்தமா காசு இல்ல. அவருடைய நண்பர்கள் கிட்ட கேட்டாரு. ஆனா யாருமே அவருக்கு உதவி செய்யல. ஆனா அவருடைய ஒரு ஃப்ரெண்டு டியூஷன் எடுக்கிற வேலை இருக்குன்னு சொல்லி அவருக்கு சொன்னாரு. மாசம் 4000 ரூபாய் சம்பளம். இந்த காசுல சூரஜ் ஃபீஸ் கட்டி படிப்பை தொடர்ந்தாரு. JNUல படிக்கும் போது சூரஜ்க்கு UPSC தேர்வு பத்தி தெரிய வந்தது. கோச்சிங் சென்டர் இல்லாம தினமும் 18ல இருந்து 20 மணி நேரம் படிச்சாரு. புக்ஸ், நியூஸ் பேப்பர், யூடியூப் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவர் தயாரானாரு. கோவிட் நேரத்துல வீட்ல பண கஷ்டம் வந்தாலும் அவர் விடாம படிச்சாரு. 2021ல முதல் முயற்சியில தோல்வி அடைஞ்சாரு. ஆனா 2022ல அவரு வெற்றி பெற்று 917வது ரேங்க் வாங்கி IAS ஆனாரு சூரஜ் திவாரி. சூரஜோட வெற்றியோட ரகசியம் அவருடைய விடாமுயற்சி. எத்தனை முறை தோல்வி அடைஞ்சாலும் அவர் ஒருபோதும் தளரல. நான் UPSC பத்தி எதுவுமே தெரியாம வந்தேன், ஆனா அதை எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய அம்மா அப்பா, JNUல இருக்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவருக்கு துணையா இருந்தாங்க. விவேகானந்தர் சொன்ன மாதிரி எழுந்துரு, உன் இலக்க அடையிற வரைக்கும் நிக்காதன்றத அவர் வாழ்ந்து காட்டினாரு. IAS சூரஜ் திவாரியோட கதை நமக்கு ஒண்ணுதான் சொல்லுது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனசு தளராம உழைச்சா நீங்க எதையும் சாதிக்கலாம். 3 விரலை வச்சு இவர் வெற்றியை எழுதி காட்டினாரு. நீங்க உங்க முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. உண்மையான உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தா எதையும் ஜெயிக்கலாம்.